யாக்கோபு எப்படி போராடுனா? ஏன் போராடுனா சொல்லுங்க? சும்மா போராடுனா? கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு பேசுகிறான், ஆண்டவரே உன் தேசத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு பேசுகிறான், வார்த்தையை பிடிச்சு பேசுகிறான். ஆமென். சும்மா போராடல, சும்மா என்ன செய்யல, தேவனோடு பேசல. ஆமென். உங்களுக்கு வார்த்தை இருக்குமே ஆனால், வாக்குத்தத்தம் இருக்குமே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரே ஆனால் நிச்சயம் நீங்கள் போராடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையும், அவர் வார்த்தையின் மேல நம்பிக்கையும், அவர் வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயம் போராடுவீர்கள், விட்டுவிடவே மாட்டீர்கள், சோர்ந்து போகவே மாட்டீர்கள். அதைத்தான் யாக்கோபு சொன்ன, ஆண்டவரே, தெய்வமே, தேவனே, ராஜாவே, ஆமென், வாக்கு தந்தவரே, உண்மையுள்ளவரே, உன் தேசத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் சொன்னீரே. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏசா என்ன கொல்ல வருகிறானே, 400 பேரோடு கூட என்ன செய்கிறான், எதிர்கொள்ள வருகிறானே. இல்லையா? நான் சாக கூடாது, சாக மாட்டேன், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, நீ சொல்லி இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு நன்மை செய்வேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்பி வருகிறான். வார்த்தையை நம்பி வரும்போது பிரச்சனை வருது, வார்த்தையை நம்பி வரும்போது எதிர்ப்பு வருது, வார்த்தையை நம்பி வரும்போது போராட்டம் வருது. வார்த்தையை நம்பி வந்ததுனால நான் விட்டு விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை வந்ததுனால நான் வந்திருக்கிறேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த எதிர்ப்புக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தேன், ஆகவே இந்த சவால்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன். வார்த்தை நம்பி ஆமென் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே இந்த எதிர்ப்புகளும் பிசாசின் தந்திரங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி போராடுனான் பாருங்க. அவன் தான் யாக்கோபு, அவன் தான் இஸ்ரவேல். எல்லாம் வரத்தாங்க செய்யும். அப்படியே கொண்டு வந்து கழுத்துல பூமாலை போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. அப்படியே தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? கொண்டாட மாட்டாங்க. அவமான வரத்தாஞ்சையும் இந்த வரத்தாஞ்சையும் புரிந்து கொள்ளாதவங்க இருப்பாங்க, ஏமாற்றுகிற இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க, நம்மகிட்ட வாங்கி தின்னுட்டு நம்மையே எதிர்க்கிறவன் இருப்பான். எல்லாம் இந்த வாழ்க்கையில இருக்கும். நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்வேன், எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்வேன் என்று சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே. ஆமென் சொல்லுங்க. நான் வார்த்தையை பிடித்து கொண்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறாரு? ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் வாழ்க்கையை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார், சரீரத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார், எதிர்காலத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார், பொருளாதாரத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த பாதையிலே நீங்கள் போகும்போது வருகிற எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகிறவன் அல்ல யாக்கோபு. ஆமென். அந்த எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கி விட்டு திருமண ஓடுகிறேன் என்று பயந்து ஓடவில்லை யாக்கோபு. இங்கதான் இருப்பேன், போக வேண்டிய இடத்துக்கு தான் போவேன், கர்த்தர் சொன்னபடியே நான் அந்த ஆற்றை கடந்து போவேன், ஆனா கர்த்தர் எனக்கு கூட வரணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்பி போக மாட்டேன். யாக்கோபு நினைச்சா திரும்பி போயிருக்கலாம், யாக்கோபு நினைச்சா விட்டு விட்டு ஓடி இருக்கலாம், இல்லையா? யாக்கோபு நினைச்சா பயந்து என்ன செஞ்சிருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கலாம், சோதனைக்கு இடம் கொடுத்திருக்கலாம், பயத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம், பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கலாம். இல்ல நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். ஏன்னா வார்த்தையை நம்பி வந்துட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொன்னதுனால வந்துட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தையை கொடுத்ததுனால செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் அப்படி சொல்லிங்க? கர்த்தர் சொன்னதுனாலங்க ஆமென் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், கர்த்தர் சொன்னதுனால இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கேன், கர்த்தர் சொன்னதுனால இந்த ஊர்ல இருக்கேன், கர்த்தர் சொன்னதுனால எங்க போயிட்டு இருக்கேன். அப்படி நீங்க போகிற எந்த பிரயாணத்திலும் நீங்க முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையும் அப்படி ஒருபட்ட பிரயாணம் தான், அப்படிப்பட்ட ஒரு பாதை தான். கர்த்தர் சொல்லிட்டாருங்க, என்னை சுத்தி துரோகிகள் இருந்தாலும் சரி, ஆமென், என்னை சுத்தி எனக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் சரி, சொந்த அண்ணனே கொல்ல வர்றான், யாருக்கு? யாக்கோபுக்கு. ஆமென். வீட்டுக்குள்ளே எனக்கு சூனியம் வைக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஆமென், என் காலை வாடுறவங்க இருந்தாலும் சரி, என் எதிர்ப்ப வீட்டுக்குள்ளே எனக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழுவேன், நான் பெரியவன் ஆவேன். ஆமென் சொல்லுங்க.
நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என் கூட இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறபடினால நான் முன்னேறுவேன். என் எதிர்ப்பை ஆமென், என் உயர்வை விரும்புகிறவர்கள் என்னோடு கூட இருந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, என் சபையில இருந்தாலும் சரி, என் வேலையில இருந்தாலும் சரி, என் உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறபடினாலே முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில நடக்கும்.